கனிமொழியும் டெல்லி மேலிடம் கையில் எடுத்து விட்டது அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. டெல்லி மேலிடம்னா நீங்க காங்கிரஸ தானே சொல்றீங்க? ஆகா. யார சொல்றீங்க? மற்ற அமைச்சர்களுக்கும் கேகேஎஸ்ஆருக்கும் இவங்களுமே பிரச்சனை ஓடுது. அதனால இது வந்து ஆட்சியில் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. இறங்கும் போது தான் என்னென்ன கோஷ்டி இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, மகன் மருமகன் அடுத்து வேற யாராவது வர இடத்துல தங்கச்சி, இப்படி தான் எங்கள் அதிகார மையம் ஓடிட்டு இருக்கு. உதயநிதி ஆள் நிற்கிற தொகுதியை காங்கிரஸ் ஒதுக்கிதெல்லாம் பார்ப்பார். உதயநிதி என்ன பண்ணுவார், அவங்க பெண்ணு சொல்கிற தொகுதி அந்த தொகுதியை கொடுங்க, எங்கள் ஆளுக்கு இங்கே தான் நிற்பான்னு இருக்கு. கனிமொழி இருந்தது. இப்போ இந்த உள்முரண் வெளிமுரணோட மோதும். எல்லா கட்சியிலுமே அந்த லாயல்ட்டி இருக்கும், காங்கிரஸை தவிர. அப்போ இந்த காங்கிரஸ தவிர அவங்க ஏணி மேலே தான் அறுத்துன்னு இருப்பான். என்ன நீ ஏறி நிற்கிற அப்படின்னு. இது வந்து வெளிவரத்துல தேர்தலில் முடிஞ்சிட போகுது. விஜய் தான் அப்படிங்கிறார். விஜய் எங்கெங்கன்னு கேட்டால், விஜய் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிறார். சரி. விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார். சரி. விஜய் அங்கும் இங்கும் எங்கும் இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு சொல்லுங்கிறார். சேலத்தில் போய் கட்சிக்காரங்களை வர வச்சு அவங்கள பார்த்துட்டு சுயபெருமை பேசிட்டு வருவாங்க. அதுக்கு நீ இங்கே பனையூர்லேயே எங்கேயாவது பெரிய கிரவுண்டாக பார்த்து வாடகைக்கு எடுத்துட்டு பேசுங்க, நல்லா புகழ்ந்து பேசுங்க, நானும் என்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறேன், கிளம்புங்க, இப்படி நடத்திட்டு போடாமல். மருதமலை கோயிலில் போய் எல்லாம் அரோகரானே இவன் டிவிக்கேன்னு எங்கப்பா நான் கூட குடிக்கணும். அந்த தெருகாசிலாம் சொல்லு, இந்த கவுன்சிலில் கொன்னே போடுன்னு சொல்லு. அவனாவது ஒரு விசில் அடிச்சிருந்தான். நீ இப்போ சொன்னனால அவன் 10 பேர் வந்து மொத்தமாக விசில் அடிக்கிறான். என்ன அவருக்கு? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கும் திமுக தலைவர் முதல்வர் அவர்களுடைய மாப்பிள்ளை சபரீசன், இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்ததா நிறைய பத்திரிகைகள் எழுதினாங்க. இப்ப வந்து அது வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கனிமொழி அவர்கள் வந்து தென்மண்டலம் தேர்தல் பொறுப்பாளர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, இந்த மாவட்டங்கள்லாம் 23 தொகுதிகள்ல உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி துரிதமா பண்ணிட்டு இருக்கும் பொழுது சபரீசன் அவர்கள் வந்து திடீர்னு அங்க போய் பேரலா ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாரு. இதனால நிறைய மனஸ்தாபமும் குழப்பங்களும் இருக்கு. கனிமொழி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிக்கும் வந்து முட்டுக்கட்டை போடப்படுகின்றது அப்படின்னு செய்திகள் கசிய தொடங்கி இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? அந்த கோல்டு வார் இப்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்ற ரீதியில எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சி முதலாளித்துவ கட்சிகளில் அடுத்தவர்களை, அதாவது மேலிடத்தில் இருக்கிறவங்கள நம்ம எப்படியாவது அவர்களுடைய தயவை அன்பை பெற்றுவிட்டால் நம்ம வண்டி ஓடுன்றது தான் பொதுவான இது. அதில் ரொம்ப உச்சக்கட்டம் இன்ப நிதியே வந்தாலும் எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம்லாம் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார். அதனால் 1969க்கு பிறகு எம்ஜிஆர் செய்த மிகப்பெரிய தவறு கலைஞரை கலைஞரை முதல்வராக்கியது. அது வந்து அதற்கு பிறகு அவர் தன்னை இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டாரு. பொதுச் செயலாளர்ன்ற பதவியை வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் அதிகாரத்தை எடுத்து பெரியாருக்காக வைத்திருந்த அந்த தலைவர் பதவியை மாற்றி இவர் தலைவராக மாறிட்டார். அன்னையிலிருந்து இவர் கைக்கு அதிகாரம் இவர் நினைக்கிறதா அப்படின்னு மாற ஆரம்பித்த உடனே இவருடைய சார்ந்த இவர் குடும்பம் மருமகன் 68ல் அண்ணாதுரை தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறார். அப்போ அவர் அந்த ஜெயிச்ச உடனே அவரே எதிர்பார்க்கல. ஜெயிச்ச உடனே அந்த இதை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆகி தான் முதல்வர் ஆகிறார். அப்போ அந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர்னா முரசொலி மாறன். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே தன்னுடைய மருமகனையும் புஷ் பண்ணி கொண்டு வராரு. அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு எதிராக மகன் முத்துவை நடிக்க வச்சு எம்ஜிஆருக்கு இணையாக கொண்டு வர பார்க்குறாரு. பாவம் அவர் முத்து அவ்வளோ பெரிய 2 ஜாம்பவானுங்க நடுவில் மோதி லாஸ்ட்டில் அவர் மாட்டிக்கிட்டார். அப்போ அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அடுத்த தலைவர்கள் எல்லாம் வரும்பொழுது ஸ்டாலினை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக வைகோவை பலி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய கொலைப்பலியை சுமத்தி அவர் வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ அவர் என்னை போய் கொலைகாரன்னீங்களா தலைவரே அது இதுன்னாங்க. நீ எல்லாம் மனோகர வசனம்லாம் தனியாக வச்சுக்கோ, இப்போ கிளம்பு அப்படின்னு வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. ஸ்டாலின் வராரு. கலைஞர் முடிஞ்சவொடனே ஸ்டாலின் வராரு. ஆனால் கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வரதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் கிட்டத்தட்ட 89ல் தான் அவர் எம்எல்ஏ ஆக்குறாரு. 84 நிற்க வைக்கிறார், தோத்துறாரு. 89ல் தான் எம்எல்ஏ ஆக்குறாரு, அமைச்சராக்கல. 96ல் தான் அவர் மேயர் ஆக்குறாரு. அதற்கு பிறகு 2006ல் தான் அவர் அமைச்சராக்கிறதுலாம் நடக்குது. அப்போ எத்தனை வருஷம் பார்த்துக்கோங்க.
25 வருடம் 27 வருடத்துக்கு பிறகு தான் அமைச்சராகிறார். 68ல வராரு அவரு. அப்போ 27 வருடங்கள் எடுத்துக்கொண்ட கலைஞர், பையனுடைய தன்னுடைய அதாவது தகுதிக்கு வரட்டும் அப்படின்னு. என்னதான் அவர வந்து சொன்னாலும், வாரிசா இருந்தாலும், அவரு வரத்துக்கு ஒரு டைம் எடுத்துட்டு. ஆனா, இவரு வந்த உடனே மகன எம்எல்ஏ ஆக்குறாரு, அமைச்சர் ஆக்குறாரு, துணை முதல்வர் ஆக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்பொழுது, நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனசாட்சி ஒருத்தர் இருந்தாரு. முரசொலி மாறன். கட்சியுடைய வரவு செலவு எல்லாம். நீங்க இப்ப ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே அவர பார்த்தா அவர பயப்படுவாங்க. அவரு தான் எல்லாமே. கலைஞரே மிரட்டுவாரு அவரு. ஏன்னா, அவரு பெரிய அ ஓரளவுக்கு அந்த அந்த கட்சியில பெரிய ஞானம் உள்ளவர். இன்டெலெக்சுவலாவும் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர். ஏன்னா டெல்லியுடைய வாஜ்பாய் அரசும் அவர நெறைய இடங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண அனுப்புனாங்கல்ல டெல்லியுடைய சார். முகமா இருந்தவரு, ம். படித்தவர். அதனால அந்த ஒரு திறமை. அது இது. அதே முரசொலி மாறனுக்கு பிறகு இன்னைக்கு மனசாட்சியாக அன்னைக்காவது முரசொலி மாறன டைரக்ட்டா கொண்டு வந்து எம்பி ஆக்குறாங்க. அவரு டெல்லினா முரசொலி மாறன் தான். அவர் கீழ தான் மத்தவங்கலாம் அப்படின்னு. ம். ஆனா இங்க இவரு வந்து எந்தவித சீன்லயும் இல்ல. ஆனால் அவர் தான் கட்சியுடைய எல்லாமுமாக இருக்கிறார். மருமகன். இன்னொரு பக்கம் கலைஞருடைய மகள் கனிமொழி அவங்க கட்சியில கொண்டு வந்து அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணனால அப்படி இப்படி இருக்காங்க. ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேணா நீங்க சென்ட்ரல்ல இருக்குன்ற மாரி எம்பியாவே தள்ளி விடுறாங்க. அவங்க சரி அப்படி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணா தான் அப்படின்ற மாதிரி. இப்போ கட்சிய கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது பண்ணணும்னா, தன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கணுன்ற மாரி கனிமொழி கையில அந்த தென்மண்டல அமைப்பு குடுக்குறாங்க. ஆராசாவ இங்க வடக்கு மண்டலம். இந்த மாரிலாம் பிரிச்சு குடுக்குறாங்க. இதுல அவங்க ஒர்க் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சமீப காலமாக டெல்லியில நம்ம கை இருக்கணும். கனிமொழி வந்து கனிமொழியும் டெல்லி மேலிடம் கையில் எடுத்து விட்டது அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. அப்போ அவங்கள அங்க இருந்தும் நகர்த்தணும். அவங்களுடைய டெல்லி மேலிடம்னா நீங்க காங்கிரஸ தானே சொல்றீங்க? ஆகா! ம்ஹ்ம். சரி. யார சொல்றீங்க? டெல்லி மேலிடம்னா ஒண்ணே ஒண்ணு தாங்க. இப்ப எந்த இது பவர்ல இருக்குதோ அதான் டெல்லி மேலிடம். இல்ல ஏன்னா இவங்க சமீபத்துல காங்கிரஸ்ல ராகுல் காந்திய சந்திச்சுட்டு வந்தாங்க கூட்டணி அதெல்லாம் பேச்சு சாதாரணம். சம்பந்தமா. அதெல்லாம் ராகுல் காந்தி வந்து ம். அந்த இதெல்லாம் கணக்கு இல்ல. பாஜகவுடைய ஆ லிங்க்ல யார் போறாங்கன்றது எல்லாரும் இருக்காங்க. இல்லாத ஆள்லாம் கிடையாது. டிஆர் பாலு கேட்டீங்கன்னா நல்ல நெருக்கமா இருப்பாரு. இவரு திருச்சி சிவா இருப்பாரு. எல்லாம் இருப்பாங்க. அந்த மாரி கனிமொழியும் இருக்கிறார்கள். அது நாளைக்கு ஏதாவது ஷிண்டேவா கிண்டேவா மாத்திர போறாங்கன்னு ஒரு பயமும் இவங்களுக்கு இருக்குது. அப்ப டெல்லியிலேருந்து இவங்கள நகர்த்தணும் அப்படின்னு. இங்கே கனிமொழிக்கு சீனியர் அமைச்சர்கள் இன்னும் பலரும் வந்து அவங்க டீம்ல இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை யார கேட்டாலும் இவங்கலாம் கனிமொழி ஆளுன்றுவாங்க. மகன் வந்து அவரு இளைஞரணின்றது இதுல அவரு ஒரு டீம் வச்சுட்டு இருக்காரு. மருமகன் பெண்ணு. அவரு ஒரு டீம் வச்சிருக்காரு. அப்ப இவங்க எல்லாருமே அவங்க அவங்க டீம் வச்சு அவங்கவங்க ஆதரவாளரை கட்சியில கையில எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ இதுல கனிமொழிக்கு தென்மண்டல இதுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கல்ல. அப்போ இவங்கள இது பண்ணணுன்றது இப்போ. அதாவது எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தர் இவங்க போறாரு. அவருக்கு அவ்வளோ வரவேற்பு. அவரு கூட்டம் நடத்துறாரு. இதுதான் கேள்விக்குறி. இத வச்சு 2 பேருக்குள்ள பிரச்சனை, அ புகையுது அதுன்னு கிளப்புறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்ல முடியாது. ஆனால் கனிமொழி இடத்துல அவர் கால் ஊன்றுறாரு. அப்படின்றத வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருடைய சொந்த ஊரும் அங்க தான். நெல்லை பக்கம் தான். அதனால அந்த சமூகம் சார்ந்த இன்னும் பல விஷயங்கள்ல அவர் அந்த இடத்த ஃபுல்லாவே கையில எடுக்கலாம்னு இறங்கியிருக்கலாம். இது கனிமொழிக்கு பின்னடைவு. டெல்லியிலயும் கால் பதிக்க அவர் முடிவு பண்ணிட்டாரு. ராஜ்யசபா எம்பி குடுக்க போறாங்கலாம் பேசுறாங்க. இந்த பேச்சு வருதுனால திமுக கிளப்பிவிடும். ஆமா ராஜ்யசபா, ராஜ்யசபா இவரு குடுக்க போறாங்களாம். இல்ல எதிர்ப்பு வருதாம். அது வருதாம், இது வருதாம். ஒரு நாள் குடுத்துருவாங்க. பாத்தியா நாங்க சொன்னோம் குடுத்துட்டாங்க. இப்படி தான் கொண்டு வரது. இவரு வராராம். இவரு வராரு. இல்ல அவரு வரமாட்டாரு. உன் குடும்பத்துல யாரும் என் குடும்பத்துல ஒருத்தர கூட அரசியல் கொண்டு வர மாட்டோம். நீங்க வருவீங்களா? எங்க அப்பா வந்து சொன்னா கூட நான் வரமாட்டேன். எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. அமைச்சர் ஆவாரா? என் குடும்பத்திலேருந்து யாரும் அமைச்சர் ஆக மாட்டோம். எங்க அப்பா சொன்னா கூட அமைச்சர் ஆக மாட்டேன். நடிக்க போறேன். அதுன்னு. அமைச்சர். துணை முதல்வர் ஆக்குவாங்களா? துணை முதல்வரா? அப்படியா? இப்படியா? அப்படின்னு ஆமா துணை இதெல்லாம் நடந்ததா நான் சொன்னதெல்லாம்? சேம் இதே தான் அப்படி போகும். அப்போ எல்லாவற்றிலும் தன்னுடைய நெருக்கமான அந்த சர்க்கிள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தணும். அப்போ இந்த சண்டை மருமகன் ஒரு பக்கம் போனா, இப்ப கனிமொழி இதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. கனிமொழி அமைதியா இருந்தாலும், ஸ்ட்ராங்கா கால் பதிச்சிருக்காங்கன்றதுக்கு பல உதாரணம் சொல்றாங்க. அதனால உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்சி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் வராது. ஆட்சி கீட்சி போய் ஏதாவது ஆச்சுன்னா, அப்போ வெடிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் வெடிக்கும். இல்லன்னா, ஒரு தொங்கு சட்டசபையோ, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னா, அன்னைக்கு யார் எம்எல்ஏ யார் கையில? அதிகார மையம் யாரு? அப்படின்னு நகரும்.
அதனால இந்த பிரச்சனை தான் இங்க இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. சரி. கீதா ஜீவன் அமைச்சர் வந்து கனிமொழியோட நெருக்கத்துல இருந்தாங்க. அவங்க வெற்றிக்கு நெறைய உழைச்சிருக்காங்க. அவங்க மேலிடத்துக்கு கனிமொழி அவர்கள பத்தி ஒரு புகார் அனுப்பினதா செய்தி வந்தது. இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகியான என்ன வந்து அவங்க கலந்து ஆலோசிக்கல. முடிவுகள தன்னிச்சையா எடுக்குறாங்க. அந்த புகார பத்தி கனிமொழியுமே வருத்தப்பட்டதா வந்து ஒரு சில இடங்கள்ல பதிவாகி இருக்கு. அது உண்மையா? அது என்ன சம்பவம் சார்? அங்க அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும், கீதா ஜீவனுக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மற்ற அமைச்சர்களுக்கும், கேகேஎஸ்ஆருக்கும் இவங்களுக்குமே பிரச்சனை ஓடுது. அதனால இது வந்து ஆட்சியில இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காதுங்க. இந்த கயிறுல கல்ல கட்டி சுத்தியிருந்தீங்கன்னா, சுத்துற வரைக்கும் அந்த கல்லு அங்க தான் நிக்கும். நம்மகிட்ட வராது. சுத்துறத நிறுத்தி லைட்டா நிறுத்தி பாருங்க. எவ்வளோ வேகமா வந்து அடிக்கும். அந்த மாரி ஆட்சின்ற அந்த மையப்புள்ளி இருக்க வரைக்கும் சுத்திட்டு இருக்கும். இறங்கும்போது தான் என்னென்ன கோஷ்டி இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதனால இப்ப பாருங்க கேஸ் வருது. தங்கம் தென்னரசு மேலயும், கேகேஎஸ்ஆர் மேலயும். வழக்கை அவங்க சொத்து குவிப்பு வழக்கை வெளிமாநிலத்தில விசாரிக்கணும். இந்த இதெல்லாம் நீக்கணும்னு. அப்ப இதெல்லாம் வரும்பொழுது, அவங்கவங்க அவங்க இன்னொருத்தர காலி பண்ண பார்ப்பாங்க. இந்த மாரி இந்த அமைச்சர்கள் வந்துச்சுன்னா, இதை ஃபாலோ பண்ணி மற்ற அமைச்சர்களும் அதே மாரி வரும். அப்போ இந்த அதிகார மையங்கள விட்டுட்டு அடுத்த செக்ஷன் வெளிய வர பார்க்கும். ஜோயல்னு ஒருத்தர் இருக்காரு, இளைஞர் அணியில. அவரு ஒரு புது தலைவரா உருவெடுத்துட்டு வராரு. அப்ப அடுத்த கட்டம் வரும்போது என்ன ஆகும்? அவரு தலையெடுக்க பார்ப்பாரு. அன்பில் மகேஷ் வந்து நேருவ காலி பண்றாரா? இந்த மாரி அங்கங்க இது நெருக்கடியும் ஓடிட்டு இருக்குது. லட்சுமணன் ஒருத்தரு விழுப்புரத்துல ஒரு பெரிய தலைவரா உருவெடுத்துட்டாரு. மாவட்ட செயலர் அவரு, எம்எல்ஏ அவரு. அடுத்த ஆட்சி வந்ததுன்னா அமைச்சர் அவரு அப்படின்னு. அப்ப பொன்முடிய காலி பண்றதுக்கு, அந்த ஃபேமிலியே காலி பண்றதுக்கு வந்துட்டார். அந்த சமூகத்துல ஒரு பிரதான சமூகத்துல அவரு ஒண்ணு. பொன்முடி கூட அந்த சமூகம் கிடையாது. அப்ப இந்த ஆதிக்கத்தெல்லாம் உடைக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த முட்டல் மோதல்லாம் திமுகவுக்குள்ள பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு. சரி, இப்ப கனிமொழி அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வெளிப்படையா தெரியறா மாதிரி கொடுக்கப்படுது? இப்போ ஏன்னா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவா இருக்காங்க. சமீபத்தில கூட அவங்க சொன்னது வந்து இந்த தேர்தல் அறிக்கை ஹீரோவா மட்டும் இல்ல, ஹீரோயினாவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் பாராட்டப்பட்டது. ஸோ ஒரு பக்கம் அவங்கள வந்து இன்டலெக்சுவலா கான்ட்ரிபியூஷன்க்கு இந்த மாரியான விஷயங்கள்ல தலையிட வச்சு, மறுபக்கம் செயல்பாட்டுல அவங்கள முடக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கைய தயாரிக்கிறதுக்கு ஒரு இன்டலெக்சுவல் இது வேணுமா? போன ம். தடவ நிறைவேத்தாத தூக்கி போட்டு, அப்படியே சுத்திக்கிட்டு உஷாராயிட்டு வர வேண்டியதுதான். அதனால இவங்களுடைய இன்டலெக்சுவல்லாம் தான் பார்லிமெண்ட்ல பார்க்குறோமே. வாட்ஸ்அப் தகவல்ல வச்சுட்டு பேசிக்கிட்டு, சின்ன சின்ன பசங்கலாம் தட்டி விட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அதனால இவர்கள் இந்த 38, 39 எம்பிகளும் எல்லாமே வாட்ஸ்அப்ப வச்சுக்கிட்டு அங்க போய் தகராறு பண்றது. கருத்தால் மோதுங்கன்னா, கரத்தால் மோதுறது. பிரதமர இது பண்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் அறையில போய் தகராறு பண்ணிக்கிட்டு, அந்த அம்மா ஏதாவது பண்ணி ஒரு ஆளா இல்லான்னு பார்க்குறாங்க. யாரு? அந்த ஜோதிமணி. ஏன்னா, மாணிக் தாகூர் ஒரு பக்கம் தலைவர் பதவிக்கு போட்டு, இந்த அம்மா எதா பண்ணலான்னு. இந்த மாரி ஓடிட்டு இருக்கிறதுல தான் இவங்கலாம் வந்துட்டு, ஏதாவது பேசுறது இந்த மாரி வச்சுக்கிட்டு பண்ணலான்னு. இது எதுவுமே உதவாது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, மகன், மருமகன். அடுத்து வேற யாராவது வர இடத்துல தங்கச்சி. தங்கச்சியா மருமகனானா மருமகன். இப்படி தான் எங்க அதிகார மையம் ஓடிட்டுருக்கு. அப்போ தங்கச்சி வெல் நாலேட்ஜி, கட்சியில பொறுமையா இருக்கிறவங்க, சொல் பேச்சு கேட்குறவங்க. அதனால ஒரு டீமு, "என்னங்க அப்படிலாம் பண்றாங்க, என்னம்மா பண்றது? பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்." அந்த மாரி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்போ வெடிச்சு சிதறும்னு தெரியாது. அது வந்து பூகம்பம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெளியில தெரியவே தெரியாது. இது எரிமலை வெடிக்கிறது. அமைதியா தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு சிதறும். இவங்க சொன்னாங்கல்ல, அங்க சொன்ன எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அங்க ஜெல் ஆவல, ஜொல் ஆவலன்னாங்க. அவங்க நல்லா ஜெல் ஆகி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து துணை முதல்வரு ஆட்சியில் பங்குலாம் கேட்குறாங்க. கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்கலாம் இங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்க. 2 பேருமே சொல்ட்டாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லன்னு. அண்ட் ஆ எடப்பாடியும் இந்தியா டுடே இதுல அனௌன்ஸ் அப்படி யாருமே கேட்கல அப்படின்னு கேட்கல. ஆனா சொல்லியிருக்காரு. இங்க அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இங்க நடக்குது. கூட்டணிக்குள்ள குத்துவெட்டு, ஜெல்லாவல, துணை முதல்வர் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், கட்சிக்குள்ள பிரச்சனை, எல்லாமே இங்க நடக்குது. இதுவரைக்கும் இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல. இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு, இந்த அதிகார மையம் இருக்கிறதுனால விழா நடத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கட்சி ரீதியாக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை, இல்ல மற்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நகரல. கோஷ்டின்றது ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ, எம்பி போடும்போது, இந்த வேட்பாளர் நிறுத்தும்போது எவ்வளோ கோஷ்டி வரும்னு பாருங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குனாலும், எண்ணிக்கையில 30 தொகுதி அப்டின்னா, அந்த 30ம் எங்களுக்கு நாங்க கேட்கிறத குடுக்கணுன்றது தான் காங்கிரஸ் மற்றவரோட கோரிக்கை.
அந்த 30ல அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும். இவரு என்ன பண்ணுவாரு, உதயநிதி ஆள் நிக்கிற தொகுதிய காங்கிரஸ் ஒதுக்கிதள்ள பார்ப்பாரு. உதயநிதி என்ன பண்ணுவாரு, அவங்க பெண்ணு சொல்ற தொகுதி, அந்த தொகுதிய குடுங்க. எங்க ஆளு இங்க தான் நிப்பான்னு இவரு. கனிமொழி இருந்தது. இப்ப இந்த உள்முரண், வெளிமுரணோட மோதும். வெளிமுரண் தனியா ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கும். இந்த மாரி பல சிக்கல்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலருந்து வெளிய வரதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிற போகுது. இங்க விஜய் தான் அப்படிங்கிறாரு. ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையாகிறாரு அவரு. அங்க இருந்துட்டு. சீரியஸா விஜய் எங்கெங்கன்னு கேட்டா, விஜய் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறார். சரி. விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார். சரி. விஜய் அங்கும், இங்கும், எங்கும் இல்லாமல் நீக்கமற நிறைந்திருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு சொல்லுகிறாங்க. ஏம்பா விஜய் பனையூர்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு போயேன். அப்படின்னா வரார். வரார். மக்கள் சந்திக்க வரார். மக்கள சந்திக்க வா அப்படின்னா, அதாங்க 5000 பேர் என் கட்சிக்காரங்கள பார்க்க வராரு. சரிப்பா, அதுக்கு ஏன்பா அந்த ராணுவ பாதுகாப்புலாம் குடுக்குறீங்க? துணை ராணுவ படை மாரி அட்டென்ஷன் அப்படின்ட்டு இந்த மிலிட்டரிக்காரன்லாம் கூட்டு வந்து கையில குச்சிய குடுத்து, அவன் பாவம் தலைவர பார்க்கலான்னு வந்துக்கிறான். என்ன செய்வ? என்ன வேணா செய்வேன் தலைவரே. சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன் தலைவரே. 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். இருக்கிறேன் தலைவரே. 12 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கணும். இருக்கிறேன் தலைவரே. மயக்கம் கியக்கம் போட்டு போனா தூக்கின்னு போ தலைவரே. நான் இருந்துக்கிறேன் தலைவரே. மலை மேல ஏறணும். ஏறுறேன் தலைவரே. எங்களுக்கு அதெல்லாம் ஈஸி பிராக்டிஸ். எதுக்கு மலை மேல? கேட்டா, மலை மேல ஏறி அங்கருந்து கையாட்டுவானாம். நம்ம ஆளுது ஏறி நின்னுக்குவான்ல எங்கேயாவது. மலைக்கு பக்கத்துல போய் நடத்துனா, ஏறி நின்னுக்குவான். கீழ இறங்குடா. இறங்குனா தான் முத்தம் குடுப்பேன்னுவான். அந்த மாரி அந்த மாரி இதுக்கெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடத்தின்னு இருக்காங்க. பொதுமக்கள் சந்திப்போம். சேலத்துல இருக்கிற மக்கள சந்திக்கிறதுக்கு இந்த மாரி கூட்டம் போட்டீங்கன்னா, ஓகே. சேலத்துல போய் கட்சிக்காரங்கள வர வச்சு அவங்கள பார்த்துட்டு சுயபெருமை பேசிட்டு வருவாராம். அதுக்கு நீ இங்கே பனையூர்லயே எங்கேயாவது பெரிய கிரவுண்டா பார்த்து வாடகைக்கு எடுத்துட்டு, அப்பப்போ இந்த மாவட்டம், சேலம் மாவட்டம் வாங்கப்பா 5000 பேர் வாங்க. ஆ பேசுங்க. நல்லா புகழ்ந்து பேசுங்க. நானும் என்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிறேன். கிளம்புங்க. இப்படி நடத்திட்டு போலாமே. இது ஒரு கட்சி. என்ன பண்றது? அந்த மாரி இங்கேயும் அந்த இது ஓடின்னு இருக்குது. என்ன கேட்டா, டப்பா இன்ஜினு, அந்த இன்ஜின்றாங்கல்ல, அந்த இன்ஜின் இந்த எலக்ட்ரிக் பஸ் மாரி ஓடின்னு இருக்குது. எங்களது ஓடிட்டு இருக்கிற இன்ஜினுன்றாங்க. இது பழைய உளுத்து போன பஸ் இருக்கும் தெரியுமா? அந்த இதுலலாம் போக்குவரத்து கழகத்துலலாம் பழைய பஸ் இருக்கும் பாருங்க. படிக்கட்டுலாம் பார்த்து ஏறணும். இல்லாட்டி படிக்கட்டோட கீழ போயிடுவோம். சீட்ல இருக்குன்னு நெனச்சு உட்காருவோம். அது பார்த்தா இதாகும். மழை காலத்துல போலாம்னு நெனச்சா மேல இருந்து ஊத்தும். கீர் போடுறது அது மேல ஏறி உட்காந்து கீர் போட்டுன்னு இருப்பாரு டிரைவர். அந்த மாரி வண்டியா மாறி போச்சு இந்த வண்டி. 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. புது வண்டியா இருந்தது. இப்ப அப்படி ஆயிடுச்சு. இவரு வந்து அந்த வண்டிய டப்பா இன்ஜின்றாரு. அது நல்லா ஓடின்னு இருக்குது. இவங்க, நாங்க வந்து ரேஸுக்கு வர்றோம். எங்க வண்டி? இதோ இன்ஜின் இருக்குதுல்ல, பனையூர்ல. அந்த இன்ஜின் மட்டும் கிளம்புச்சுன்னா அப்படின்றான். இன்ஜின் மட்டும் கிளம்ப முடியாது. இன்ஜின் ஒரு சேஸ்ல வச்சு, 4 வீல் வச்சு, பாடி கட்டினா தான் அது ஓடும். வெறும் இன்ஜின வச்சுக்கிட்டு நாங்க பயங்கரம்ன்னு சொல்லுனுக்குறாங்க. சார் விஜய் அவர்களுடைய ரசிகர் வந்து பழனி மலையில போற பாதையில ஸ்பீக்கர் வச்சிருக்காங்கல்ல. பக்தர்களுக்கு அறிவிப்பு குடுக்கறதுக்காக வச்ச அதுல போய் விசில் ஸ்பீக்கர்ல அடிச்சிட்டாப்லயா? விசில் அடிச்சதில்ல. தளபதி அவரோட பாடல வந்து அதுல போட்டதால காவல்துறையில அ. புகார் பதிவு நம்ம செய்யப்பட்டிருக்கு. ஆளு என்ன பண்றான்னு தெரியலங்க. திடீர்னு பஸ்ல ஏறி கீர போட்டுறான். என்னன்னு கேட்டா சோ தளபதின்றான். இந்த அதிக பிரசங்க தான வந்து ரொம்ப நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? உயிரே கூட போயிடுங்க. நீ பாட்டுல ஏதாவது பண்ணியிருந்தனா? அது மாத்திரம் இல்ல. இப்ப பழனி கோவில்ல வந்து ஏற்கனவே முருகர் பாட்ட போட்டாங்கன்னு ஒரு சர்ச்சை வந்ததா நீங்க தான் வந்து முருகர் பாட்டு இல்லங்க. அந்த மருதமலை டியூன்ல மருதமலை கோயில்ல போய் எல்லாம் அரோகரானோனே இவன் டிவிகே டிவிகேன்னோனே எங்கப்பா நான் கூட குடிக்கணும். நான் அப்படிதான் நினச்சிருந்தேன். ரொம்ப டயர்டா இருக்குதுன்னா, இல்லங்க டிவிகேன்னு. ஓ! டிவிகேன்னு சொன்னியா? மறுபடியும் மருதமலை முருகனுக்கு அரோகரானோனே விசில் அடிக்கிறான். நீங்க இந்த விசில் இருக்குது பார்த்தீங்களா? அது தேர்தல் ஆணையத்துக்கு என்னதான் சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிச்சு போல. அது பாட்டுல விசில் சின்னத்த குடுத்துட்டு, இவன் பாட்டுல கால்ல உட்காந்து அடிக்கிறான். அந்த அம்மா மேல இருந்து குப்பைய கொண்டுட்டு வருது. வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னடான்னு கேட்டா, நான் தான் காட்சியான்றான். சார் திமுகல ஒரு சிலர் வந்து குப்பை எடுக்க வரவங்க விசிலே அவங்க அடிக்கக்கூடாதுன்னு வீட்டம்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க வீட்டம்மா சொல்லியிருக்கான். "நீ என்னய்யா பண்ணுகிற? குப்பைய எடுத்துட்டு போனா அவன் நின்னுக்கிறான். கேட்டா விசிலுக்கு ஓட்டு போடுன்றான். குப்பை வண்டி வந்துச்சு. நான் குப்பைய எடுத்துட்டு போனா" அந்த காண்டுல இருந்தாரு போல விசிலே அவரு. அடிக்காம குரல் கொடுக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குன்றது உண்மைதானா அப்புறம் சார்? போய் இவங்க விசில் அடிச்சாங்க. அது தெரியுமா? அந்த தெருகாசிலாம் சொல்லு. கவுன்சிலர கொன்னே புடுவேன்னு சொல்லு. அவனாவது ஒரு விசில் அடிச்சிருந்தான். நீ இப்ப சொன்னனால அவன் 10 பேர் வந்து மொத்தமா விசில் அடிக்கிறான். என்னய்யா ஆவறது? வயசானவங்கலாம் படுத்துன்னுக்குறாங்க. என்ன ஆவறது? ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறான். மொத்தமா சேர்ந்து 10 பேர் விசில் அடிச்சா என்ன ஆவறது? உள்ள ஓட்டும் போயிடும். அதுதான் அன்னைக்கே அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு. அவருக்கு தெரியும். செங்கோட்டையன். ஆ 1972 சொன்னார், "தயவு செய்து விசில் அடிச்சிடாதீங்கன்னாரு." ரொம்ப அடிச்சீங்கன்னா பிரச்சனையா ரொம்ப போயிடும்ங்கிறத அடிச்சா ஓப்பனாவே சொன்னாரு. ஓட்டு போயிடும் அவ்வளோதான். இருக்கிற ஓட்டம் காணாம போயிடும். ஃபர்ஸ்ட் லுக். ஃபர்ஸ்ட் லுக்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் போடுவாங்க. பாரிமுனையில ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சா? இத தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்.
திமுக பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன வேணா பண்ணுவாங்க. ஒரு அம்மா சொல்லுது, "நானே பொம்பள புள்ள வச்சு தனியா இருக்கிறேன். என்ன வந்து அடின்னு அடிச்சு தாவேகா ஓட்டு போடுன்றாங்க சார். சார் நாங்க உயிர் வாழவே கூடாதா? தாவேகாக்கு தான் நாங்க ஓட்டு போடணுமா? என்ன சார் நியாயம்?" எங்கேயாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சொல்ல முடியாது. தாவேகாக்காரன் பண்ணாலும் பண்ணியிருப்பான். மங்கு மங்கு 2 அடி 2 கொட்டு. தாவேகாக்கு போடணும். ஞாபகம் இருக்கா? அப்படின்னு. அப்போ இந்த மாரி பண்ணும்போது, இவங்களுக்கு தேவையா இது? உன் தலைவன் தான் வெளிய வரலல்ல. நீ கம்முனு வீட்ல இருக்கலாம்ல. போய் சர்வே எடுக்குறாங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? தலைவன் வெளில வரலனாலும், தொண்டர்கள் ரொம்ப லாயல்ட்டியோட இருக்கிற தொண்டர்கள் வந்து அத அங்கலாம் நம்பி இருக்காங்க தாங்க சார். தலைவன் வாழ்ந்துன்னுக்குறான். ம். லாயல்டி எல்லாருக்கும் எல்லார்ட்டயுமே இருக்குங்க. திமுகல இல்லையா? இவ்வளோ நடந்தா நீங்க போய் கேளுங்களேன். என் தலைவன் மாரி வேறே கிடையாது. அதான் சொல்றேனே, இன்ப நிதியே வந்தாலும் நாங்க வந்து தலைவர அவர தான் தலைவரா ஏத்துக்குவோன்றோம்னா, அதுக்கு பேர் தான் லாயல்டி. அதே இது அதிமுகலயும் இருக்கும். எல்லா கட்சியிலயுமே அந்த லாயல்டி இருக்கும். காங்கிரஸ தவிர. அப்போ இந்த காங்கிரஸ தவிர. அவங்க ஏணி மேல தான் இங்க அறுத்துன்னு இருப்பான். "என்ன நீ ஏறின்னுக்குற?" அப்படின்னு. அந்த மாரி முதல்ல தொண்டர் இருந்தா தானே லாயல்டி இருக்கணும். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இருக்காங்க சார். அவங்க எல்லாம் தலைவர்களா இருக்காங்க. அததான் சொன்னேன். இப்ப நான் மட்டும் மாத்தியாங்க சொன்னேன். நீங்க தான் மாத்தி சொல்றீங்க. தொண்டர்கள் இருந்து லாயல்டி யார்ட்ட இருக்குதுன்னு கேட்டீங்க, தொண்டர்கள்ட்ட. அங்க அது இல்ல. எல்லாம் தலைவர். அப்போ விஜய்க்கும் அது இருக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். ஏன்னா இப்ப தானே ஃப்ரெஷ் பீஸ் இல்ல இது. கருவாடு என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லிடுங்க சார். உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. உங்க மனசுல அது இருக்கு. ம். பரவால்ல சார். வார்த்தைகளா உங்க வாயிலருந்து கேட்கலாம். சொல்லுங்க. காங்கிரஸ தான் சொல்றேன். ஆ க கருவாடு மீனாகலாம், கறந்த பால் மடி புகலாம்லாம் சொன்னாரு. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த மாரி. அதனால நீங்க மீன் வாங்க போறீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆகுற மீன வாங்க பார்க்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாரி ஃப்ரெஷ் ஆகுற மீனு நம்ம விஜய். உங்கள் விஜய். ஒவ்வொரு வீட்லயுங்கிற விஜய். விஜய், அதனால விஜி. ஆ விஜய், விஜி. ஒவ்வொரு விஜினா வீட்லயும் இருக்கிற விஜயும், விஜியும் ம். ஓட்டு போடுற அன்னைக்கு வந்துருவாங்க கண்டிப்பா. அ. ஆனா நாங்க படத்துக்கு மட்டும் ரூ. 100 டிக்கெட்ட ரூ. 1000 விப்போம். அ அந்த டிக்கெட்ட ஃப்ரீயா குடுங்களேன். உங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறார்ல, விஜய், விஜிக்குது. 2 டிக்கெட் இந்தா புடி விஜய்க்கும், விஜிக்கும். குடேன். அங்க மட்டும் லாபம் வேணும். அதனால இதுதான் அதான் அதுக்கு பேர் தான் லாயல்டி. நீ என்னடா சொல்றது? கதறு, கதறு. நான் என் தலைவன் படத்த ரூ. 2000 குடுத்து பார்ப்பேன்டா. உனக்கு என்ன? அப்படிதான். அதனால இவங்கலாம் இருக்கிற வரைக்கும், நான் வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேன். அரசியல் பேச மாட்டேன். இப்போ ஒருத்தர் புதுசா போச்சே ஒரு பீஸு. ராஜ்தீப் சர்தேசாய். யாரையோ கேள்வி கமல்ஹாசனே பேட்டி எடுத்துக்கிறாரு தெரியுமா அவரு? எவ்வளோ தைரியக்காரர் தெரியுமா அவரு? கமல்ஹாசன்ட்டயே கேள்வி கேட்டு பதில் வாங்கி, அது அவருக்கு புரிஞ்சு, அடுத்த கேள்வி கேட்டு, அப்படிப்பட்ட சர்தேசாய்க்கே போய்க்கிறாரு. தலைவரே பேட்டி வேணும். யார் நீங்க? இந்தியா டுடே. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? சார் எல்லாரையும் அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிட்டோம்ல. இவரெல்லாம் நாங்க எடப்பாடிலாம் துண்டு சீட்டு வச்சுக்கிறோன்னு கேட்டோம். எதுக்கு துண்டு சீட்டு? கேளுங்கன்னேன். இவர கூப்பிட்டு காங்கிரஸ்காரங்களுக்கு சண்டை மூட்டி விட்டோம். காங்கிரஸ்காரர கூப்பிட்டு பேசணும். இவர கூப்பிட்டு 3ஆம் மொழி என்னான்னு கேட்டோம். அதுதான் ஜாலியா பேசுவாரு நம்ம பிடிஆர். அவர் பேசினாரு. அண்ணாமலைக்கும் கார்த்திக் சிதம்பரம் சண்டை மூட்ட பார்த்தோம். அவங்க 2 பேரும் சண்டை போடல. இந்த மாரி பலரும் சம்பவம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பேட்டி குடுங்க. பேட்டி தானே! கேளுங்க. ம். கேமராலாம் எடுத்துட்டு வாப்பா. கேளுங்க. என்டிடிவி தெரியுமா? தெரியுமே. என்ன கதியானாங்க தெரியுமா? அதனால பேசு. ஜாலியா பேசு. டீ குட்றா அவருக்கு. பேசுங்க. போங்க. சார் பேட்டி. இதான் பேட்டி. அப்புறம் என்ன போய் சொல்றது? அவர்ட்ட பேசினேன். ஆனா பேட்டி எடுக்கலன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். ராஜ்தீப் சர்தேசாயா அவர் பேர் என்னது? அதேதான். அதே தானே? பாருங்க. அவ்வளோ பெரிய ஆளுக்கே இதான் கதி. அப்ப தொண்டனுக்கும் மத்தவனுக்கும் என்ன கதி? சார் ஆனா அட்லீஸ்ட் அவர் என்டிடிவி மாதிரி அத விளம்பரப்படுத்தி, அத ஒரு இதா பேட்டி குடுத்தா வெளியிடுற தானே நீங்க பண்ணுவீங்க விளம்பரம். இல்ல அவரும் பேசியிருக்காரு. என்டிடிவில மாத்திரம் என்ன பேசி தானே இருக்காரு. ஆ 5 ஏம்மா விஜய் கூப்பிட்டுக்கிறாரு. போலாமா? கேமராமேன் நல்ல கேமரா எடுத்துக்கோ. ரைட்டு. சார் நானும் வரேன் சார். ஏம்மா நீ எதுக்கும்மா? நீங்க வந்து சீனியர் சப் எடிட்டர். இல்ல சார் நான் அவருடைய ஃபேன். சரி வாங்க. சார் நானும் வரேன் சார். சரி வாங்க. என்ன பண்றது? வாங்க, வாங்க. எல்லாம் நீங்கலாம் வந்து நல்ல கேள்விலாம் ரெடி பண்ணிக்கங்க. நான் கேட்கும்போது கரெக்ட்டா இது பண்ணா உட்காருங்க. ஏதாவது மிஸ் பண்ணேன்னா கண்ண காட்டுங்க. உட்காருங்க. அப்பா கேமரா எல்லாம் ரெடி, ரெடி சார். எல்லாம் போட்டா பிறகு அங்க கேளுங்க. இது என்னது கேமரா? ஏன்? நடந்துச்சா இல்லையா? இல்ல அதுதான். அஃபிஷியலா லாஸ்ட்ல இவங்க என்ன குடுக்கல. பண்ணிட்டாங்க, சார் வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ சார். இவங்கலாம் உங்க ஃபேன் சார். எங்க வீட்லலாம் காமிப்போம். ஒரே ஒரு ஃபோட்டோ புடிச்சு அனுப்பிச்சு வச்சாரு. அத வச்சு நல்லா விளம்பரப்படுத்திட்டாங்கல்ல சார் யாரு? அவங்க. என்டிடிவி. அது என்ன வேணா பண்ணுவாங்க. குனிஞ்சு கால்ல இப்போ நீங்க செருப்பு போடுறீங்க. ஏதோ மண்ணு, கல்லு மாட்டிக்கிச்சு. நீங்க வந்து என்ன தட்டி தட்டி பார்க்குறீங்க வரல. குனிஞ்சு பண்ணிட்டு போடுவீங்க. வெளியில் வந்தவுடன் சம்பவம் செய்த விஜய். என்னடா பண்ணிட்டாருன்னு பார்த்தா, கால் விட்டாராம் செருப்புல மண்ணு இருந்துச்சாம் அந்த கல்லு.
அதை எடுத்து தட்டிட்டு போட்டாராம். காசாக்கிட்டானா? ஒரு 10,000 பேர் 15,000 பேர் பார்ப்பான்ல. வெளியில வந்து என்ன சம்பவம் செஞ்சாரு? புசிய கிசிய அடிச்சிட்டாரா? ஏதாவது எல்லாரும் பத்திரிக்கையாளர் பேட்டி கீட்டி குடுத்துட்டாரா? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதே. கட்சி விரோத நடவடிக்கை ஆச்சே. அப்படின்னு பார்த்தா செருப்ப கழட்டி உதறிட்டு போட்டாராம். என்ன நீங்க அதுவே அப்படின்னா, இவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு காப்பி, டீ குடுத்து, கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு. ஒரு குரூப் போட்டு அவர அனுப்பிச்சுக்கிறாரு. பின்ன அவன் காசாக்க மாட்டானா? சரி, இப்ப காங்கிரஸ் பேச்சுவார்த்தை துவங்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்காங்க. பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. திமுக வந்து இந்த ட்ரெடிஷனலா எப்படி டிலே பண்ணுவாங்களோ, அதே மாரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. திமுக தரப்புல இப்ப 22ஆம் தேதி குழு அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாவாவது கொஞ்சம் வேகமா ஏதாவது நகருமா? நகரலன்னா தேர்தல் வந்துரும். அப்புறம் நீ தனியா நின்னுக்கோ, நீ தனியா நின்னுக்கோ நிக்க வேண்டியதுதான். காங்கிரஸ் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு அவங்க ரெடியா இருக்காங்க. இவங்க அப்படியே தள்ளி ஏன் 22 கொண்டு போறாங்கன்னா, கடைசி நேரத்தில இதாகும்ல. சரி வாங்கிக்க வாங்கிக்க இவ்ளதான் இவ்ளதான் போ 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 கிளம்பு அடுத்த ஆள் வரணும். வா வா வா. இப்படியே ஒரு இது காமிச்சு போயிடலான்னு. இப்போ நீங்க குடுத்தீங்கன்னா, காங்கிரஸ் கேப் எடுத்துக்கும். தாவேக்காட்ட பேசுவாங்க. சரி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜின்றீங்க. ஆ திமுகக்கு நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸ் டைம் எடுத்து தாவேக்காட்ட பேசுதுன்னா, சிபிஎம் உட்காந்து நல்லா ரெடி பண்ணிக்குவாங்க. அதனால கடைசி டைம்னா போட்டு நெருக்கி கிருக்கி இருந்தா அப்படி ஓடு 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 தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. ஓடு போ. எங்க ஆள் வருவான். நீ டெய்லி வீட்ல தானே இருப்ப. எங்க ஆள் தான் வந்து கூட்டு போவான். போ போ போ. உனக்கு என்ன வேணும்? 10 கோடியா 15 கோடியா? வாங்கிக்க வாங்கிக்க போ. வாங்குனாங்கல்ல போன தடவ. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார், நீங்க தாவேக்கு அத மாத்தி சொல்றீங்க. ஏங்க தாவேக்கா ஒவ்வொரு இப்ப தானே காப்பி குடும்ப அடிக்கிறாங்க. என்னங்க பண்றாங்க? தலைவரே அப்படியே போறீங்க. போலாம். ரேம்ப் ராம்பாக் வாக்க போறீங்க. சொல்றீங்களா? ராம்பாக் ஏய் நான் 91லயே போனேன் நான். 2021ல போனேன் தெரியுமா? அது ஓகே தலைவரே. இப்ப நீங்க வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிறீங்க. அப்ப வேஷ்டி கட்டினீங்க. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு போங்க. அப்போ நான் அந்த பைக்ல போட்டேன் பார்த்தியா? கருப்பு பேண்ட், சிவப்பு சட்டை நல்லா இருக்குதுன்னாங்க. அண்ணி கூட வீட்ல பார்க்கும்போது, நல்லா ஹீரோ மாரியே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது போட்டு வரட்டா? ஐய்யயோ தலைவரே! காக்கி பேண்ட், வெள்ள சட்டை. காக்கி பேண்ட், வெள்ள சட்டை. ஆமா தலைவரே. அதான் நம்பிக்கை. சரி, சரி. நான் போறேன். தலைவரே நடுநடுல திடீர்னு இது வரும். மப்ளர். மப்ளர் வந்தா வர்றவன வச்சுக்கிறேன் நானு. எவன் அடிக்கிறானோ புடிச்சு தலைவரே அந்த வேலைய மட்டும் பண்ணாதீங்க. அந்த மப்ளர வாங்கி அப்படி ஸ்டைலா போடுறீங்க. ரைட்டு. அப்புறம் நீங்க வேற என்ன? ஏப்பா பேக்கிரவுண்ட் மியூசிக் அதே மாதிரி. ஏப்பா எனக்கு என்னப்பா? தலைவரே நீங்க வந்து செல்ஃபோன் வச்சு அப்படியே எடுக்குறீங்க தலைவரே. இது உங்க ஸ்டைல் தலைவரே. இது எல்லாம் யாரு ஆச்சு காப்பி அடிச்சது? இவரு எம்ஜிஆர் மாரி போடலான்னு பார்த்தா, பாக்யராஜ் மாரி போட்டாப்புல. அவரா கேட்கணும்ல, டேய் இங்க வா. பளீர்னு வச்சுன்னா, இது வந்து விஜய் இதே மாரி பண்ணிக்கிறாரு. இதே மாரி டவல போடுது. அதுல வேற ஒரு பையன் ஓடி வந்து உழுணும். பவுன்சர் தூக்கி வெளிய போடணும். அவன் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. அவன் விழுறதுக்கு முன்னாடி இவரு போலீஸ்காரர் விழுந்துட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான், கை குடுக்கணும் அந்த சீன்ல. அவன் எங்கேயோ இந்த பூவ தூக்கின்னு வந்துட்டான். வந்து தலைவர் இந்தான்னு இவரு வாங்கிட்டாரு. இந்த சீன்ல கையில குடுக்கணும். இது நான் சனியா? அப்படின்னு போறேன். நீங்க பார்த்தீங்களா அத? கரெக்ட்டா இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லு. சிங்க் ஆகுதா இல்ல நான் சொல்றது? இந்த சீன்ல கையில குடுக்கணும். இவன் ஏதோ கையில திணிச்சுட்டு போறான். சை! அப்படின்னு போடுறாப்புல. இந்த மாரி ஐ அடிச்சான் காப்பி அடிப்பீங்க. பாரதியார் சொல்ற கவிதை தான் ஞாபகம் வருது. தாவேக்காவினர் என்னலாம் பண்ண போறாங்கன்றது தெரியல. இன்னும் விசில் சண்டை இருக்கு பாருங்க. அவன் பாட்டுல ஆகவே மறந்து விடாதீர்கள் நமது சின்னம்னு விசில் அடிச்சிட்டு இருப்பான். சரி, இப்ப இந்த நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா, புசி ஆனந்த் இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. "அண்ணன் நீங்க உட்காருங்க அண்ணே. அண்ணன் நீங்க உட்காருங்க நீங்க அண்ணே." பேசுங்க. மாத்தி நீங்க மாத்தி பேசுங்க. நான் இப்போ ஒரு கல்லூரி படத்துல. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்க. இல்ல ஜோக் என்னன்னா ஒருத்தர் சொல்றாரு. எவ்வளோ மரியாதை பாருங்க. ஏங்க கம்முனு இருங்க. 20 வருஷமா 2 பேரும் ஃப்ரெண்டு. விஜய் அங்க போவாரு தெரியுமா? அந்த இதுக்கெல்லாம். ஜெயலலிதாட்டலாம் போய் கேட்பார்ல. அப்ப பாருங்க 2 பேரும் இருப்பாங்க. என்ன ஒண்ணு இவரு கொஞ்சம் முடி கிடி இருக்கும். புஷியா இருந்தா கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு. இப்ப இப்படி ஆயிட்டார்ல. அதனால அடையாளம் தெரியல. 2 பேரும் ஒண்ணா வந்தவங்க. ஆனா ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நான் தரையில தான் உட்காருவேன். கட்சியில அவர் கீழ நானும் உட்கார்ந்துட்டு நானும் தரையில உட்காருவேன். என்ன மேட்டர் தெரியுமா? பத்திரிக்கையாளர் நிக்கிறான் பேட்டி. அதான் புஷி பார்த்தாரு. நம்மள ஏதாவது கேட்டு தலையாட்டுறோம். ஏற்கனவே கழுத்து வேற வலி தலையாட்ட முடியாது. அதுக்கு தான் நீ உட்காரு, நீ உட்காரு. ஏய் என்னத்துக்கு சொல்றான் அறிவு இல்ல உனக்கு? பத்திரிக்கையாளங்கிறான் நீ உட்காந்தா அதான் பேசுவேன்னு சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன். என்னமோ நீ சொல்ற உட்காரு அப்படின்ட்டா சூப்பரா உட்கார வச்சாரு பாருங்க. அதனால பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறது இவருக்கு பயம். அதனால நன்றி சார். வணக்கம்.